இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்களுக்கு ரூபாய் 1000 இன்று அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த பணம் வராதவர்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக மனு அளிப்பது என்பதை பற்றியும் மற்றும் இந்த பணம் வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அதேமாரியே நீங்கள் மனு அளிக்கிறதுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களோட பேர் இருக்கணும். வறுமை கோட்டிற்கு கீழ் உங்கள் பேர் இருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி மனு அளிப்பது, நெக்ஸ்ட்டு பணம் வந்திருக்கா இல்லையா, எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி செக் பண்ணுறது, அடுத்ததான் வறுமை கோட்டிற்கு கீழ் உங்கள் பேர் இருக்கா இல்லையா, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஎம் ஹெல்ப்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கும். cmhelpline.tnej.org முதல்வரின் முகவரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா முதல்வர் முகவரின்னு சொல்லி இருக்கும். ஹோம் பேஜ் இருக்கும். ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் வந்துன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க. இல்லைனா உங்களுக்கான அக்கௌண்ட் இந்த வெப்சைட்டில் கிரியேட் பண்ணிங்க. ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கும். அதன் பிறகு செகண்டாக வந்து ஃபைல் எக்ரிவன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சப்மிட் எக்ரிவன்ஸ் சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர்னு கேட்டிருப்பாங்க. மேலா ஃபீமேலா என்னவோ ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ண பிறகு டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனல்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. பப்ளிக் இண்டிவிஜுவல் இருக்கும். இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக கிரீவன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரலன்னு சொல்லிட்டு அது பற்றிய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேனுவலாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா ரெவன்யூன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லோக்கல் படி செலக்ட் பண்ண தேவையில்ல. கிரீவன்ஸ் டைப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து தற்போது அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெறும் மகளிர் திட்டம் மட்டும்தான் இருக்குது. மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லியிருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிரீவன்ஸுடைய சப்டைப் வந்து பேங்க் வந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு, இது வரைக்கும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலையா, நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, மற்ற காரணமாக இருந்தால் அதர்ஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிட் ஷோ ஆகுதா, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் எது உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அந்த குறையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தாலுக்கு எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு டிவிஷன் கேட்டிருப்பாங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. குறு வட்டம், ரெவன்யூ, வில்லேஜ் பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரீஜனல் ஆஃபீஸர் அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதில் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் அது நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. தனியாக இருந்தால் அது தனியாக ஃபில் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக டாக்குமெண்ட் வச்சுருந்தால் நீங்கள் அட்டாச் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் ட்ராக் ரிவன்ஸ்லாம் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறை என்னன்னு பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைலை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். பேங்க் பேலன்ஸ் செக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ், ஆல் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் இந்த ஆப் 10 MB தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ்னு இருக்கும், ஆல் பேலன்ஸ் செக்னு இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் எதுவோ உங்கள் பேங்க் செலக்ட் பண்ணுங்கள். எல்லா பேங்க்குமே இருக்கும். அதில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக் பேலன்ஸ், ஏடிஎம், பேங்க் பிரான்ச், ஐவிசி கோடெலாம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்க செக் பேலன்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். செக் பேலன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து செக் பேங்க் பேலன்ஸ், கால் கஸ்டமர் கேர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
செக் பேங்க் பேலன்ஸ் கிளிக் பண்ண ஒரு நம்பருக்கு வந்து ஒரு ரிங் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் டிஸ்கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். அதில் பார்த்தீங்கன்னா செக்கிங் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டும் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளிக் ஆகும். இதன் மூலமாக இந்த பணம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வறுமை கோட்டு கீழ் உங்கள் பேர் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறை என்ன சொல்லி பார்க்கலாம். இதற்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் வெப்சைட் டிஎன் அர்பன் ட்ரெயின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லிஸ்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி வெப்சைட் யூஎல்பி லொக்கேட்டர் நகராட்சி நிர்வாகத்துறைன்னு சொல்லிட்டு டிஎன் அர்பன் ட்ரீ tn.go.in ஒரு வெப்சைட் யோகம். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லிஸ்ட் ஆஃப் முனிசிபாலிட்டி வெப்சைட் யூஎல்பி லொக்கேட்டர்னு சொல்லி ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ரீஜனல் வைஸ் மேப் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபபெட் ஆர்டர்லேயே வந்து வெப்சைட்கான லிங்க் எல்லாமே இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஆல்ஃபபெட் ஆர்டரில் எல்லா முனிசிபாலிட்டியோடைய பேரும் இருக்கும். அம்பத்தூர், ஆரணி, ஆர்காட், அரியலூர், இந்த மாதிரி எந்த முனிசிபாலிட்டியுடைய பிலோ பாவர்ட்டி லைனுக்கான லிஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு அந்த முனிசிபாலிட்டிக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு ஹோம் பேஜில் வந்து பிபி லிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனா சேலின் ஃபியூச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு. வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ் இருக்கும். இதில் பிபிஎல் சிதம்பரம்னு சொல்லி இருக்கும். ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் சொல்லி கேட்கும். சில முனிசிபாலிட்டி வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு எக்ஸல், பிடிஎஃப், ஸ்ப்ரெட்ஷீட் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவோட நேம், டோர் நம்பர், வறுமை கோட்டு பட்டியல் கீழ் யாருடைய பேர்லாம் இருக்கும், அவங்களுடைய பேர், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்களுடைய இன்கம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த முனிசிபாலிட்டிக்கான பிலோ பாவர்ட்டி லைன் லிஸ்ட்டு தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் ஹோம் பேஜில் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா சேலின் ஃபியூச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிலோ பாவர்ட்டி லைனுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.